நான் மாயா. ஆர்பிஸ் நெட்வொர்க் உங்களை வரவேற்கிறேன். செய்திகள் மட்டுமல்ல, உண்மைகள், தரவுகள், பகுப்பாய்வுகள். இதுதான் ஆர்பிஸ். ட்ரம்ப் ஜூலை 4 செவ்விக்கு தாமதத்துக்கு பின்னர் ஒரு முக்கியமான பேச்சை வழங்கினார். ஆகஸ்ட் 7 அருகே இயற்கை இயங்கு காரணமாக நிகழ்ச்சி மெகாதிஷோவில் பிற்படுத்தப்பட்டது. மக்கள் வான வேடிக்கை மற்றும் உள்ளார்ந்த நாட்காட்டி கொண்டாட்டங்களைக் கண்டு மகிழ்ந்தனர். நியூ சவுத் வேல்ஸ் அதிகாரிகள் H5N1 பறவை பன்றி காய்ச்சலினை கண்டறிந்துள்ளனர். இது உலகின் மிக மோசமான அறிகுறியாக கருதப்படுகிறது. பொருத்தமாக அந்நான்காவது நாளில் பிறந்தான் ஃபிஜிக்கு சென்று ஒரு முக்கிய உடன்போட்டியை பெற முயற்சிக்கிறார். டிசி முதல் பிலடெல்பியா வரை ஜூலை 4 காரணமாக நடத்தப்பட இருந்த வெளிச்சமிகு நிகழ்ச்சிகள் கடுமையான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டன. வெப்பம் பல்வேறு பாதுகாப்பு குறிப்புகள் வெளியிட காரணமாக இருந்தது. யுக்ரைன் ஒரு மிக முக்கியமான எண்ணெய் நிலையத்தை சான்ட் பீட்டர்ஸ்பர்கில் தாக்கியுள்ளது. இது ரஷ்யாவின் ஆளுமையுறையிலும் பொது வாழ்க்கையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த சம்பந்தப்பட்ட சிக்கலில் ஒரு மாற்றத்தை காட்டுகிறது. தெஹ்ரான் இல் அயத்தொலா கமெனேயை பிரியாவிடை செய்ய மக்கள் கூட்டத்திற்கு ஏற்புடைய இடமாக நிரூபிக்கப்பட்டது. அயத்தொலா கமெனேய் இன் மறைவிற்கு பின்னர் தொடங்கிய இச்சின்னமான நிகழ்ச்சியில் பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் சதுரங்க சாம்பியன் கிராம்னிக் மீதான தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீட்டிங் குறித்த அவரது கருத்துக்களுக்கு பின்னர் அதிகாரப்பூர்வ நட்சத்திர சபையால் தடைக்கு உள்ளாக்கப்பட்டார். இதற்கு பல்வேறு கலந்துரையாடல்கள் உருவாகியுள்ளது. வில்லியம்ஸ் தனது விம்பிள்டன் களக்காய்ச்சலை ஒருவரக்க உதவிகனதாக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். காயம் காரணமாக சஞ்சலப்படுத்தியும் திடீரென ஓய்வு பெறிய அவரின் பயணம் ரசிகர்களுக்கு ஏமாற்றமே ஆகும். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறுநாள் சந்திப்போம். நன்றி. ஆர்பிஸ் தமிழ் உலகம் ஒவ்வொரு மணி நேரமும் RBS TV